வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம வந்து செம்பருத்தி பூவை வச்சு டீ எப்படி ரெடி பண்ணுறது, செம்பருத்தி பூவை எடுத்துக்கிறனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவை எடுத்துக்கிறனால இதய நோய் வராமல் தடுக்க முடியும். இதயத்தில் பிரச்சனை இருந்தால் கூட இந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கிட்டால் அந்த இதயத்தில் ஏற்படுற வலி, இரத்த குழாய் அடைப்பு, அப்புறம் படபடப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அப்புறம் கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுல செம்பருத்தி பூவுக்கு பெரும் பங்கு இருக்குது. இவ்வளோ மருத்துவ குணமுள்ள செம்பருத்தி பூ வந்து எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் பறித்து உடனே இந்த டீயை ரெடி பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம செம்பருத்தி பூ டீ வந்து ரெடி பண்ணிடுவோம். இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு நான் நம்ம கார்டன்லேருந்து 5 செம்பருத்தி பூ, அதுவும் ஒத்தை இதழ் சிவப்பு செம்பருத்தி பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒத்தை இதழ் செம்பருத்தி பூ தான் தேவைப்படும். முதல்ல செம்பருத்தி பூவிலேருந்து அந்த இதழ்களை தனியாக பிரித்து எடுத்துருவோம். இந்த மகரந்தம், தண்டு பகுதி, அந்த காம்பு பகுதி இது எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த செம்பருத்தி இதழ்களை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். அந்த செம்பருத்தி இதழ்களில் இருக்க கலர் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி அந்த தண்ணி வந்து நல்லா ரெட் கலராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்மளோட செம்பருத்தி பூ டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த டீயை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாம். கூடுதல் சுவை கொடுக்கணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 டிராப்ஸ் விட்டால் போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது ஜீனி சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு விட்ட உடனேயே அந்த தண்ணியோட கலர் அப்படியே மாறி அந்த செம்பருத்தி பூ கலராக மாறி வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இதை பார்த்து ரொம்ப ரசித்து விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு பூக்களுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்மள்கிட்ட எவ்வளோ பூ இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த டீ ரெடி பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவை எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு தாராளமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முகம் வந்து நல்ல பளபளப்பாக மாறும். இன்றைக்கே இந்த செம்பருத்தி பூ டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.